வணக்கம் கைஸ். இன்னைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி நான் பார்க்க போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா ஸோ வந்துட்டு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா நான் ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 பாட்டு கிட்டத்தட்ட போட்டேன். ஸோ வாங்க இன்ட்ரோவில் பேசிகிட்டு இருக்காம வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் சிடி கோஸ்ட். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேரு சப்ஸ்கிரைப் இந்த 3 போட்டு போங்க. சாரி இன்ட்ரோ இல்லை கைஸ், ஏன்னா நான் இன்ட்ரோவே ரெக்கார்ட் பண்ணலை, அதனால தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வந்தாச்சு கைஸ். அதாவது இது என்ன இடம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஹில்ஸ்னால் இந்த ஆரம்பத்திலே விடுறா. ஐ மீன் ஹில்ஸ்னால் என்னென்னா இது மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேரளா அந்த மாதிரி சைடு இந்த புல்வெளி. ஏண்டா இவ்வளோ நேரம் சும்மா தான் கேசிட்டாங்க. நான் பேர் வாய்ஸ் கொடுக்கும்போது தான் பட்டாசு அடிக்கிறானுங்க, பாட்டு போடுறானுங்க. சரி பாட்டு போடுறதுக்கிட்ட பட்டாசு எதுக்கு கைஸ் அடிக்கிறாங்க, அதான் கொஞ்சம் இதாகுது. ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம், எங்கேயுமே நிற்காமல் போயிட்டே இருப்போம். ஸோ வாங்க அப்படியே வந்துட்டு இந்த வீடியோ போன வாட்டி பேக் ஃப்ளிப் கைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பேக் ஃப்ளிப் வந்து நம்ம வந்துட்டு நேற்று 2 வாட்டி தான் அடிக்க போட்டோம். இந்த வாட்டி எப்படியாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5ஆவது அடிக்க பார்ப்போம். சரி வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். இப்போ வந்துட்டு அப்படியே நம்ம போயிட்டே இருக்கோம், எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் போயிட்டே இருக்கோம். ஓகே நான் பாட்டுன்னு பறக்கிறேன் கைஸ். ஸோ அதான் கைஸ் அப்படியே போயிட்டே இருக்கோம். என்ன பேசுறதுனே தெரியல, இதில் எதுவுமே பேசுறதுக்கு அவ்வளோ இல்லை கைஸ். இந்த கேமை பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த கேம் ஏன்டா பண்ணோம் அப்படின்னு தான் தோணுது. இந்த கேம் வந்துட்டு நல்ல கேம் தான், ஆனால் எனக்கு வந்துட்டு அவ்வளோ இதாகலை. அதுவும் இல்லாமல் ஒரு 4ஆவது பாட்டிலே முடிஞ்சது, அதான் கொஞ்சம் லைட்டாக கடுப்பாகுது. மற்றபடி இந்த கேம் வந்துட்டு ஒரு ஓகேயான கேம் தான் கைஸ். இங்கே நேற்று உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, ஐயா என்னாச்சு அப்படின்னா, ஸோ கைஸ் என்னாச்சு அப்படின்னா, அதான் இப்போ வந்துட்டு நான் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கள் அப்பா வந்துட்டாரு கைஸ். நான் எப்போ பார்த்தாலும் தனியாக தான் வாய்ஸ் கொடுப்பேன், அது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் தான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா வந்துட்டு யார் அது என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொல்லிட்டேன் வீடியோவுக்கு தான் வாய்ஸ் கொடுக்குறேன்ட்டு. ஓகேங்களா, அப்படியே வந்துட்டு இங்கே பிளாக் ஃப்ளிப் அடிக்க பார்ப்போம், முடியலை கைஸ். ஓகே முடியலை கைஸ், பேக் ஃப்ளிப் அடிக்க வந்து பார்ப்போம் அப்படின்னு நினச்சா முடியலை. அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். இப்போ வந்துட்டு இங்கே நிற்கக்கூடாது கைஸ். நம்ம எப்படியாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஏதேதோ உலகிட்டுருக்கேன். ஐயோ பிளாக் ஃப்ளிப் படிக்கலான்னு பார்த்தா விழுந்துட்டேன். பார்த்தீங்களா ஸ்டைலாக அப்படியே எப்படி மாசாக விட்டத்தை பாட்டு படுத்துட்டு இருக்காப்புல தலைவர். ஓகே அப்படியே பின்னாடி வேறு சாங்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கேட்க, ஸோ அதனால் என்னை வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. அப்படியே போடு ஒரு பிளாக் ஃப்ளிப் வந்துட்டு அடித்தாச்சு. பிளாக்குன்னே வாயில் வருது, ஏன்டா அப்படி வருது எனக்கே தெரில கைஸ் ஏன் வருதுன்னு. திடீர்னு வாய்ஸ் கொடுக்கும்போது நான் மொட்டை மாடியில் தான் கொடுப்பேன்னா, வரும்போது எங்கள் அப்பா வந்துட்டு பார்த்தாரு. நான் வந்துட்டு அப்படியே வாய்ஸ் கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நான் என் ஃப்ரெண்டு கூட பேசினேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்புறமா சொல்லிட்டேன் இது மாதிரி நான் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு, அவர் விட்டார். ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு நினைக்கல யாரா இவனை சோக கதை சொந்த கடை அப்படின்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு. ஓகே வாங்க கைஸ், எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு நாம் அப்படியே இப்போ இந்த இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யுது வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மலைக்கு மேலே தானே போயிட்டுருக்கோம், அது இப்படி மலையை தாண்டி பெய்யுது. சில எஃபெக்ட்ஸ்லாம் கீழே அப்படியே இது பண்ணிகிட்ருக்கோம், அது வந்துட்டு உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதே நல்லது கைஸ். ஓகேங்களா, சரி வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். போடா இது நிற்காத போ அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஓகே இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கே வந்துட்டு தெரில. ஓகேங்களா, ஓகே கைஸ் என்னடா இங்கே கட்டான மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா,
திடீர்னு கரண்ட்டு போயிட்டு வருது கைஸ். அதான் ஓகே. அப்படியே வந்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஓகே, போடா நிற்காத, ஓடு. இப்போ வந்துட்டு நம்ம அப்படியே என்ன பேசுன்னு தெரியாமல் உட்காந்து உளறிட்டு இருக்கேன் கைஸ் நான். அதனால் மன்னிச்சிடுங்க. ஸோ அப்படியே வந்துட்டு போவோம். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். என்னடா அப்படியே போவோம் அப்படின்னு கிட்டத்தட்ட நானே இது 6 வாட்டி சொல்லிட்டேன். அடங்கொய்யால. ஓகே வாங்க போவோம். அப்படியே வந்துட்டு முடியல கைஸ், முடியலடா ரே. ஓகே வாங்க இப்போ வந்துட்டு திரும்ப வந்துட்டு போவோம் பேசாமல். ஓகே, இது என்ன ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினான்னு இருக்குது. சரி, அதை விடுங்க. இன்னும் ஒரு 15 லெவல் தாண்டிட்டோன்னா இந்த டெசர்ட்டுக்கு போயிடலாம். அதாவது பார்ட் 4க்கு வந்துட்டு போயிடலாம் நம்ம. ஐ மீன் பார்ட் 4க்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ நாளைக்கு வீடியோ வரலன்னா இன்னும் கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன். ஏன்னா இது ஐயோ, நான் வாய்ஸ் கொடுக்கும் போது மணி அடிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஓகே வாங்க. ஓகே அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். ஐயோ தெரியாமல் உள்ட்டேன். இவ்வளோ பார்த்தேன். அப்படியே வந்துட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ எனக்கே இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னா தான் தோணுச்சு. ஓகே வாங்க. இப்போ வந்துட்டு புதுசாக ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பாட்டு போடுவானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக பாட்டு போடுவாங்க. ஓகே, இந்த மேடும் பள்ளமாக இருந்துச்சா, அதை வந்துட்டு நம்ம தாண்டி வந்தாச்சு. ஸோ வாங்க போவோம். திடீர்னு நான் எதிர்பார்க்கல கைஸ். திடீர்னு எங்கள் அப்பா வந்து யார் இது என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே சரி வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். அதாவது நான் இது எல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு இந்த ஐ மீன் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் என்ன பேசுகிறதுனே தெரில. பார்த்தீங்கன்னா வாரி விட்டேன். இதே ஒரு அரை மணி நேரமாக பேசுனா உங்களுக்கு வந்துட்டு போர் அடிச்சு போயிடும். ஸோ அதனால தான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இது சொந்த கதை சோக கதையெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சரி வாங்க. போன வீடியோ மாதிரி இந்த வீடியோ ஒரு மாதிரி, போன வாட்டி கலகலப்பாக பேசினேங்க. இந்த வீடியோ என்னன்னு தெரில, ஒரு மாதிரி உளறிட்டு இருக்கேன். யார் தப்புன்னு தெரில. சரி வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். இப்போ வந்துட்டு ஒரு பிளாக் ஃப்ளிப்பு. ஓகே கைஸ், சரி இந்த வீடியோ வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது இந்த வீடியோ என்ன வந்து எனக்கு தெரியவில்லை. இந்த வீடியோவோட வாய்ஸ் கொடுக்கும் போதே எனக்கு செமையாக போர் அடிக்குது கைஸ். வாய்ஸ் கொடுக்கும்போது பேசாமல் நான் இதை கட் பண்ணிவிட்டு போட்டுடலாமா, ஐ மீன் பாதி கட் பண்ணிவிட்டு வேறு ஒன்று போட்டுடலாமா அப்படின்னு தான் தோணுது. ஐ மீன் பாதி கட் பண்ணிவிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிடலாமா, இப்போ நான் எண்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு தோணுது. சரி வாங்க அப்படியே போவோம். அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். நாளைக்கு வீடியோ வரலன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா அதான் நாளைக்கு வீடியோ வரலன்னா கொஞ்சம் நாளைக்கு வீடியோ வரலன்னா கொஞ்சம் இது பண்ணுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன். ஏன்னா இங்கே வந்துட்டு தான் இந்த கேம் வந்துட்டு 15வது லெவல் வந்துட்டு போயாகணும். இப்போ நான் இந்த 15வது லெவல் வந்துட்டு போகணுன்னா இதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் எல்லாம் இருக்குது, இருந்தாலும் அது லேட்டானால் அவங்க நேற்றே நான் ஃபுல்லாக முடிக்க பார்த்தேன். 11வது லெவல்லேருந்து 12வது லெவல் முடிக்கவே எனக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆடுற லட்சணம் உங்களுக்கே வந்துட்டு தெரியும். கீழே உளுந்து மூஞ்சி முகரை எல்லாம் பேர்ந்து, அதான் மூஞ்செல்லாம் பேர்ந்து அப்படியே வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்பேனோ அப்படி இருக்க மாட்டேன். மூஞ்செல்லாம் வீங்கியிருப்பேன். அதாவது இந்த கேமில் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படியே வந்துட்டு இடிக்குது கைஸ். இடிக்குது. கொடி பறக்குது.
வேட்டைக்காரவாதத்தை பார்த்து. ஓகே வாங்க, நான் பாட்டு பாடிட்டுருக்கேன். ஓகே அப்படியே வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு வீலிங் போட்டுடலாமான்னு பார்க்குறேன். ஓகே இப்போ வந்துட்டு போயிட்டு இருப்போம். ஃபுல் ஃபோர்ஸில் போடா. ஐயோ விழுந்துடுவேன். விழக்கூடாது. என்ன பேசுறதுன்னு தெரில கைஸ். இப்போ வந்துட்டு நான் இந்த இதுவே வந்துட்டு ஒரு இது வந்துட்டு ஒரு 20 இல்லைன்னா 15 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த வீடியோ வந்துட்டு இருக்கும். இதுவே பேச எனக்கு கடுப்பாக இருக்குது கைஸ். இந்த கேமு ஃபஸ்ட்டு மாடர்ன் காம்பவுண்ட் அந்த கேமுக்கு வந்து போயிடலாம். இந்த கேம் முடிச்சுட்டு அந்த கேமுக்கு வந்து போயிடலாம். ஏன்னா இந்த கேமில் வந்துட்டு ஸ்டோரி அவ்வளோ இல்லை. நான் மோஸ்ட்லி ஸ்டோரி கேம் தான் வந்துட்டு பார்ப்பேன். இப்போ வந்துட்டு ஏன்டா ஃப்ரீ ஃபயர்லாம் போட மாட்டியா அப்படின்னு வந்துட்டு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரே ஒரு இதுதான் கைஸ். இப்போ வந்து நடக்கிறது வேறு. ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேட்டில் ராயலு, ஃப்ளைட்டை விட்டு இறங்குறோம், எனிமீஸை சுடுறோம், அப்புறமா வேறு என்ன, அவ்வளோதான். எனிமீஸை சுடுறோம், நாம் வந்துட்டு எனிமீஸை சுட்டு பூயை அடிக்கிறோம், அவ்வளோதான் இந்த கான்செப்ட் இருக்கும். மற்றபடி இந்த இதெல்லாம் அவ்வளோ இல்லை. அப்படி நான் ஃப்ரீ ஃபயர் வீடியோஸ் போட்டால் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதாவது முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி ஃப்ரீ ஃபயரோட மவுஸ் வந்துட்டு உங்களுக்கே தெரியும், லாக்டவுன் அப்போல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நான் உட்காந்து ஆடிட்டுருப்பேன் அந்த டைமில். அந்த கேமோட பெரிய பைத்தியமாக இருந்தேன். இப்போ வந்துட்டு அவ்வளோ இல்லை கைஸ். எப்போ இந்த செகண்ட் லைட்டு ஃபஸ்ட்டு லைட்லாம் கொண்டு வந்தானுங்களா அப்போலே மலையாளம்லாம் நடுவில் வருது. அப்போவே நான் வந்துட்டு இந்த கேம் வந்துட்டு அவ்வளோ இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறமா கொஞ்ச நாள் ஆடிட்டு இருந்தேன். அப்புறமா எனக்கே அது மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இந்த கரீனாக்காரன் என்னோட கேமே ஆட குறை சொல்கிற அப்படின்னு வந்துட்டு அருவாள் எடுத்துகிட்டு வருவான். ஓகே வாங்க இப்போ வந்துட்டு இங்கே ஏதோ காய்ஸ் இங்கே பேட்மேன் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வவ்வால்லாம் மேலே பறக்குது. வவ்வால் காய்ஸ் உங்களுக்கு வந்துட்டு தெரியுமான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நான் ஸ்கூலுக்கும் போகல கைஸ். ஏன்னா நேற்று வந்துட்டு கரண்ட்டு போயிடுச்சு. நைட்டு போய் இங்கே எல்லாருக்கும் அப்படின்னு தெரில. ஆனால் எனக்கு 4 மணி அந்த மாதிரி டைமில் தான் வந்துச்சு. ஸோ சரியாக தூங்க வேறு இல்லை. அதனால தான் ஓகேங்களா. கடுப்பாக இருக்கேடா. இப்போ என்னடா பண்ணுவேன். என்னடா இது ஏதோ ஹியாஹுவான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பேசுறது தெரியாமல் ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கேன். அது இன்ஸ்டாகிராமில் இருக்கும் கைஸ். ஓகே வாங்க அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும். நிற்கக்கூடாது அந்த இடத்துல. ஓகே முடியலடா போங்கடா. இப்போ ஒரு மாதிரி என்னன்னு தெரியல கைஸ், தூக்கமாக வருது. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது தூக்கமாக வருது கைஸ். நைட்டு தூங்காதனால பார்த்தீங்கன்னா நான் 1 மணி வரைக்கும் தூங்கியிருந்தேன். ஆனால் என்னன்னு தெரியல, இது போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். தூக்கமாக வருது. ஏன்னு தெரில. நாளைக்கு வீடியோ வரலன்னா கோச்சிக்காதீங்க. 4 நாளைக்குலேருந்து வீடியோ வரும். நாளைக்கு கன்ஃபார்ம் வீடியோ வராது அப்படின்னு வந்துட்டு சொல்ல முடியாது கைஸ். ஸோ நாளைக்கு வீடியோ வரும், ஆனால் வராது. எப்படின்னா வீடியோ வர்றது ஒரு 50 சான்ஸ், வீடியோ வராதது ஒரு 50 சான்ஸ். 50% அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. 50% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ 50% வீடியோ வரலாம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ஒரு 50% அப்படின்னு வச்சுக்கோங்க. தூக்கமாக வருது. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். நிற்காமல் போகிறேன்டாலே. ஓகே மூஞ்சி முகரெல்லாம் சேர்ந்துருக்கேன் போல். ஓகே சரி வாங்க அப்படியே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருப்போம். கடுப்பாக இருக்கு கைஸ். 20 நிமிஷம் வீடியோ. முன்னாடியெல்லாம் பேபின்னு லோக்கெல்லாம் நான் கிட்டத்தட்ட 50 நிமிஷம் வீடியோ கொடுத்து 50 நிமிஷம் கொடுக்கல, 50 நிமிஷத்துக்கு தேவையில்லாததெல்லாம் கட் பண்ணி
அதுக்கு தேவையில்லாமலாம் வாய்ஸ் கொடுத்து அந்த ரெக்கார்டையும் கட் பண்ணி தேவையானது மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இப்போது இதுவே கட் பண்ணிடலாமான்னு தான் தோணுது. முன்னாடியெல்லாம் நான் 50 செகண்டுக்கு வாய்ஸ் கொடுத்துருந்தேன் கைஸ். ஆனால் இப்போது எல்லாம் என்ன கவலைக்கடம். இங்கே என்ன பாட்டு ஓடுது அப்படின்னா, இங்கே வந்துட்டு நண்பன் படத்தில் ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, தளபதியும் ஹீரோயினும் உட்காந்து ஆடுற மாதிரி, உட்காந்தெல்லாம் ஆடல, ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், ஆடுற மாதிரி ஒரு இது இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்களா, அது எந்த மியூசிக்னு தெரில. அதான் கைஸ், நீங்கள் வந்து இது பார்க்கும்போதே தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போவோம். அப்படியே வந்துட்டு போவோம். வாடா முன்னால் வாடா. ஓகே கைஸ், 2வது பிளாக் கிளிப்புன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க போவோம். ஓகே கைஸ், போடு. 2வது பிளாக் கிளிப்பு அப்படியே மாதம் அடித்தேன் பார்த்தீங்களா. ஆனால் போன ஃபஸ்ட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன். மாசுன்னு சொன்ன உடனே அடி வாங்கிட்டேன். தான் போன ஃபஸ்ட்டு பாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் இது மாதிரி என்ன எப்படி சொல்கிறது, போடு ஸ்ட்ரென்த்தை இது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தானே. புரியுது. இப்போ வரேன்டா. இப்போ வந்துட்டு ஒரு 12வது லெவல் இருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் எதில் விட்டேன்னு தெரிலையே, என்ன பேசிகிட்டு இருந்தேனே தெரில. ஸ்ட்ரென்த்துன்னு சொன்ன உடனே என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு தெரில. சரி வாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் மினாட்டோ தமிழ் கேமிங் அவர் வந்துட்டு இருக்காருல்ல, அவர் வந்துட்டு எப்படின்னா, அவர் ஒரு வீடியோவே ஃபுல்லாக ஒரு 20 நிமிஷம் வீடியோ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 நிமிஷம் வீடியோவை ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி 40 நிமிஷமாக மாற்றிடுவார். எப்படின்னா அது வேணாங்க. ஓகே வாங்க. அப்படியே வந்துட்டு படுத்துட்டாங்க இவன், படுத்துட்டான் பையன், செத்துட்டான்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே வந்துட்டு போவோம். ஸோ கைஸ், என்ன ஆச்சு, என்னடா ஆச்சு, கட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்துட்டு எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு வந்துட்டு நான் கட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வாட்டர் மார்க் ஒன்று காட்டியிருக்கோம். ஆனால் அந்த வாட்டர் மார்க் வந்து உங்களுக்கு வந்துட்டு காட்டல. ஸோ என்னடா அது சத்தம், திடீர்னு சத்தம் வந்துச்சு கைஸ். ஐயா கீழே விழுந்து அடி வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நானே வீடியோவில் கட் பண்ணியிருப்பேன். எனக்கு இல்லை கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வீடியோவில் கட் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி இதுவே வந்திருக்காரு கைஸ். ஸோ வீடியோ எண்டுக்கே வந்தாச்சு. அடங்கொய்யால அப்போ நான் பாதி கஷ்டப்பட்டு ஆடினதெல்லாம் போயிடுச்சாடா. சரி வாங்க கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு இதோட முடிச்சு கொள்ளலாம். ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்துட்டு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருக்கு. பாய் கைஸ். ஓகே, மறக்காமல் அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இந்த 3த்தையும் போட்டு கொடுத்துங்க. அப்போ தான் நானும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.